ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய எஸ்எஸ் சேனல். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சீக்ரெட் சோதிடம் ஜூலை மாதத்துக்கான ராசி பலன்கள். நீங்கள் எந்த மாதிரி டைப்பு அஸ்ட்ராலஜியை நம்புறீங்க? ஓகே. அஸ்ட்ராலஜியில் நம்பரில் ரெண்டு டைப் இருக்குது. என்னென்னா ஒன்று விதிப்படி தான் நடக்கும். கிரகங்கள் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நடக்கும். இந்த கிரகத்தை மீறி செயல்படுவதுன்றதெல்லாம் நடக்காத காரியம். ஸோ கிரகங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கலாம். அவங்களுக்கு சில போல பரிகாரங்களை செய்யலாம், அவங்கள பிரீத்தி பண்ணலாம். ஸோ தட் நவகிரகங்கள் கூட அப்படி ஒத்துழைச்சோம்னா வாழ்க்கை அப்படி கொஞ்சம் அப்படி பார்த்து அழகாக கொண்டு போகலாம். இப்படி ஒரு ஐடியாலஜி. நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. பின்னாடி என்னெல்லாம் நடக்கணும், எதெல்லாம் நம்ம அடையணும், நம்ம வாழ்க்கை எப்படியோ அமையணுன்றதெல்லாம் எங்கேயும் யாரும் இன்னும் முடிவெல்லாம் செய்யலை. இது ஃபியூச்சர்னே ஒன்று கிடையாது. இப்போ நம்ம செய்கிற செயல்ல இருந்து தான் எல்லாமே பில்டப் ஆகுது. ஸோ நம்ம வாழ்க்கையை எப்படி வழி நடத்தணும், வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் நினச்சது எப்படி அடையணும், இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. நாம் செய்கிற செயலில் இருக்குது, நம்மளோட எண்ணங்களில் இருக்குது, நம்மளோட எனர்ஜியில் இருக்குது, நம்மளோட வைப்ரேஷனில் இருக்குது. நம்ம போடுற எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்போது இந்த ஜாதகம்லாம் தேவையில்லையா, நவகிரகங்கள்லாம் தேவையில்லையா, அப்புறம் இதுக்கு ராசி பலன்கள் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம எண்ணங்களில் இருக்குது. இந்த நவகிரகங்கள் இந்த எண்ணங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒரு ஒரு ஃப்ளைட்டுக்கு ரெண்டு பைலட் இருப்பாங்க. ஒருத்தர் ஓட்டும்போது ஒருத்தர் ரெஸ்ட் எடுப்பார், அப்புறம் இவர் ஓட்டும்போது இவர் ரெஸ்ட் எடுப்பார். இல்லை, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நாம ஓட்டணும்னா நம்ம தான் பைலட்டு, நாம ஓட்டிக்கலாம். அப்போ ஜாதகம் ஒர்க் பண்ணாது. நம்ம டயர்டாக இருக்கோம்ப்பா, எனக்கு வண்டி ஓட்ட முடியல, நான் கொஞ்சம் ரெஸ்ட் விட்றேன், தூங்குறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பைலட் அவர் பார்த்துக்குவார். அந்த பக்கத்தில் இருக்கிற பைலட்டு தான் உங்களுடைய ஜாதகம். அதுதான் நவகிரகங்கள். ஸோ பொதுவாக நம்ம எதுக்கு பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு ஃபேவரபுளாக பிளானட்ஸ் இருக்குன்னா பேசாமல் ஆட்டோ பைலட் அவங்ககிட்ட கொடுத்துடலாம். அவங்க நம்ம வாட்டுக்கு ஜாலியாக லைஃப்பை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். லைஃப்பை நீ என்ன பண்ணாலும் லைஃப் நல்லா தான் இருக்கும், அது மேலே தான் போகும். பட் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் சரியில்லைன்னு தெரிஞ்சால் செல்லம் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா, வண்டியை நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு ஃப்ளைட்டை நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்கலாம். நம்ம கண்ட்ரோலில் எடுக்கிறது, ஃப்ளைட்டை நம்ம கண்ட்ரோலில் எடுக்கிறதுன்றது என்னன்னா, வாழ்க்கையை நம்ம கண்ட்ரோலில் எடுக்கிறது, விச் இஸ் மைண்டை உங்கள் கண்ட்ரோலில் எடுக்கிறது. ஸோ நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாமா இல்லை பிளானட்ஸ் நம்ம விடலாமா அப்படின்னு என்ன முடிவு பண்ணுறதுக்கு இந்த மாத பலன்கள் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் ஜூலை மாதத்துக்கான ராசி பலன்களை இந்த ஒரு ஆங்கிள் இருந்து நம்ம பார்ப்போம். இது ஃபுல் டீட்டெயில்டு ரிப்போர்ட் பலன்கள் கிடையாது. ஃபுல் பலன்கள் உங்களுக்கு வேணும்னா லக்னத்தை வச்சு பார்க்கணும், நட்சத்திரத்தை வச்சு பார்க்கணும், உங்கள் தசாபுத்தியை பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தில் கோள்கள் எங்கெங்களை இருக்குன்னு பார்க்கணும். அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா நீங்கள் உங்களுக்கு எதை பற்றியெல்லாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் துல்லியமான ஆன்சரை பிடிக்கலாம். பட் அது பாசிபிலிட்டி இல்லை இல்லையா? அதுக்கு நீங்கள் ஒரு ஜோஷியர்கிட்ட போய் உட்காந்து அது வேற ப்ராசஸ். இங்கே நம்ம ஜென்ரலாக இப்படி நம்ம இங்கே என்ன பார்க்குறோன்னா வெறும் ராசியை மட்டும்தான் பேஸ் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா ராசின்றது பொதுவாக நம்மளுடைய மைண்டை தான் அஃபெக்ட் பண்ணும். நவகிரகங்களும் நம்ம மைண்டை எப்படி அஃபெக்ட் பண்ண போகிறாங்கன்றது ராசியில் தெரிஞ்சிடும். நம்ம மூடு எப்படி இருக்க போகுதுன்றது தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் நம்ம அதை பார்க்குறோம். தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மூடை கொஞ்சம் மாற்றிக்கலாம், மைண்டை கொஞ்சம் மாற்றிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வாய்ப்பு அமையும். ஸோ அதற்கு தான். ஸோ இது ஒரு ஜென்ரலான ப்ரிஸ்கிரிப்ஷன் தான். ஸோ இந்த ஜென்ரலாக அப்படி பார்த்துட்டு உங்களுடைய கவனம் எதில் இருக்கணும்னா, ஓகே இதெல்லாம் நடக்க போகுது, என் மூடு இப்படிலாம் இருக்க போகுதா, அப்போ அதுக்கு நான் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இந்த மாதத்தை இந்த மாதிரி இப்படி நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். அதற்காக தான். தவிர இன்னும் வரும் நாட்களில் ரொம்ப டீட்டெயில்டான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். பயிற்சி பலன்களும் உங்கள் ராசிக்கு ரொம்ப நுட்பமாக ப்ளஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்பந்தமாகவும் கூட, எப்படி எண்ணங்களை வச்சு இந்த கிரகம் இப்படி இப்படி இருந்ததுன்னா நீங்கள் எந்தெந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் பண்ணலாம், எந்தெந்த மாதிரியான விஷுவலைசேஷன்ஸ் பண்ணலாம், எந்தெந்த மாதிரியான பயிற்சிகளை பண்ணலாம், எந்தெந்த மாதிரியான ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் அடுத்தடுத்து வரும் பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னடா இந்த பலன்களை முழுமையாக எடுத்துக்காதீங்க. இது ஒரு ரஃப்பான ஐடியா. இந்த ரஃப்பான ஐடியாவை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை மேனேஜ் பண்ணணும். நீங்கள் அதை மெதுவாக இந்த நுட்பத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அது உங்களுக்கு வரும். அந்த அடுத்தடுத்து நம்ம இன்னும் அப்படியே ஒரு 2-3 மாதம் நீங்கள் இந்த ராசி பலன்களை அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இப்படித்தான் நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும், உங்களுக்கு ஒரு ஐடியாலாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ வரும். ஸோ மறக்காமல் வாங்க நம்ம பலன்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். பலன்களை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமுத்திக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிவ் மீ யுவர் சப்போர்ட்.
ஐ வில் ட்ரை டு கிவ் யூ மோர் நாலேஜ், மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் அஸ்ட்ராலஜி. எனக்கு எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த ஜாதகத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்கிறேன். ஸோ தட் we both can grow. ஓகே, வாங்க இந்த மாதத்துக்கான ராசி பலன்களை பார்ப்போம். கும்ப ராசிக்கான ஜூலை மாதத்து பலன்கள். உங்களுடைய ராசிக்கு கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கு, அவங்களோட பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துடலாம். சனி 1ஆம் வீட்டில், ராகு 2வது வீட்டில், செவ்வாய் 3வது வீட்டில், குரு 4வது வீட்டில், சூரியனும் சுக்கிரனும் 5வது வீட்டில், புதன் 6வது வீட்டில் அண்ட் கேது 8வது வீட்டில். இந்த மாசத்தோடைய பாதியில செவ்வாய், சூரியன், சுக்கிரன் இவங்களாம் அடுத்தடுத்த வீட்டுக்கு பெயர்ச்சிடுறாங்க. ஓகே, இதுதான் பொசிஷன்ஸ். இதனுடைய பலன்கள் என்னன்னு பார்ப்போம். கும்பராசிக்கு ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தா 7.5 சனி, ஜென்ம சனி. அது ஒண்ணு போதாதா? அதை தவிர அந்த கிரகத்தோடைய சனியோடைய பாதிப்பை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக உங்களை லவ் பண்ணுது. சனி மட்டும்தான் உங்களை லவ் பண்றாரு, ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்காரு. ஏன்னா உன்னை இப்படியே விட்டா நீ சரிப்பட்டு வரமாட்டா, உன்னை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு அவருக்கு தோணிருக்கு. ஸோ 7.5 சனின்னா அப்படித்தான் தோணும். ஸோ அதுவும் உங்க ஜென்மத்துல இருக்காரு, உங்களை அப்படியே பயங்கரமா வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். தட்ஸ் இட். ஸோ இந்த மாசம் அருமையான மாசம் தான். ஐயோ 7.5 சனி, சரி 7.5 சனியோடைய அதோட டிப்ரெஷனுக்கு நீங்க மடங்கிடக்கூடாது. அது ஒரு டிப்ரெஷனை கொடுக்கும். 7.5 சனி வந்து நமக்கு டிப்ரெஷனை கொடுக்குமா அப்படின்னு நீங்க அந்த டிப்ரெஷனுக்கு அடிபணிஞ்சிடக்கூடாது. தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா இருக்கும். லைஃபை பத்தின டிப்ரெஷன், நம்ம லைஃப் இப்படி இருக்கு, அதுவும் வேற 2ஆம் இடத்துல ராகு வேற இருக்கான். ஸோ ஒரு ஒரு என்னடா நான் பிறந்து என் வாழ்க்கையில வந்து என்னடா எனக்கு இத்தனை வயசாச்சு, நான் என்னென்ன அனுபவிக்க வேண்டியிருக்கு, இதுவுமே இந்த மாதிரியான சிந்தனைகள் அப்படியே ராகு கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி வாழ்க்கையில நான் ஏன் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன், என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, அப்படி இப்படின்னு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி உங்களை டல் ஆக்கி, இல்லை சனி வேற உங்களுக்கு ஜென்ம சனி வேற அப்படியே கொடுமைப்பட்டு உங்களை இந்த டிப்ரெஷனுக்கு கொண்டு வருவாங்க. நம்மளை கொண்டு வருவாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்க அப்பப்போ குதூகலப்படுத்திக்கணும், அப்பப்போ உங்களை நீங்க எனர்ஜைஸ் பண்ணிக்கணும், அப்பப்போ உங்களை நீங்க வந்து டல் ஆகாத, ரிலாக்ஸ்டா எனர்ஜெட்டிக்காரு. எதுக்கு டல்லாகிற, வாழ்க்கை என்ன நடந்தது, ரிலாக்ஸ்டாரு. ஒன்றும் இல்லை, எதெல்லாம் நீ இழந்துட்டேன்னு நினைக்கிறியோ அத்தனையும் பல மடங்கா பல்கி பெருகி திரும்ப உங்ககிட்டயே வரும். அந்த நேரம் வந்தோடனே வரும். பொறுமையாரு. 7.5 சனி முடிஞ்சோடனே பாரு, எல்லாம் நீ விட்டதெல்லாம் ஆல்ரெடி எதையுமே நம்ம மிஸ் பண்ணல போல இருக்கே அப்படின்னு உனக்கு தோணும். அந்த அளவுக்கு வாரி வழங்கிட்டு தான் அவர் போவாரு. ரிலாக்ஸ் பண்ணு, அப்படி இந்த மாதிரி பாசிட்டிவா பேசி பேசி உங்களை ரிலாக்ஸ்டா வச்சுக்கிட்டா போதும். இந்த ஒரு ப்ராசஸை தவிர மற்றபடி யூ ஹாவ் நோ ப்ராப்ளம். அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளை செய்யும். யூ கேன் ஹாவ் அன் பியூட்டிஃபுல் லைஃப். இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக அமையும். இந்த சின்ன சின்ன இந்த சனி, 7.5 சனி, டல்னஸ், டிப்ரெஷன் இதை தவிர எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இதை மட்டும் சரி பண்ணிக்கோங்க, உங்கள் லைஃப் ஸ்மூத்தாக போகும். இந்த மந்த் அருமையாக இருக்கும். ஸோ ஹாவ் எ பியூட்டிஃபுல் மந்த் அஹெட். கேட்ச் யூ நெக்ஸ்ட் மந்த்.